நீங்க ஒன்றை முழுமையாக புரிந்து கொண்டு விட்டீர்கள் அப்படின்னு நினைக்கிற அந்த மறுகணம் இருக்கு இல்லையா? ஆமா. அப்போ உங்க மூளை உங்களை ஏமாற்றுகிறது என்று அர்த்தம். ம். மிக சரியான ஒரு பாயிண்ட் இது. ஆமா. அதாவது ஒரு புதிய விஷயத்த கற்றுக்கொள்ளும் போதோ, இல்ல ஒரு துறையில நிபுணத்துவம் பெறும்போதோ, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு விட்டது அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு எப்பதாவது வந்திருக்கா? கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு கட்டத்துல அந்த உணர்வு வந்திருக்கும். ஆனா அந்த உணர்வு உங்க அறிவோட வெற்றி கிடையாது. அது சொல்லப்போனா உங்க சிந்தனையின் எல்லை. கரெக்ட். 100க்கு 100 உண்மை. ஏன்னா நமது மூளை தனக்கு புரியாத ஒரு மாபெரும் புதிரை எதிர்கொள்ளும்போது அதை சுருக்கி ஒரு சின்ன பெட்டிக்குள் அடைத்து தனக்குத்தானே ஒரு மாயையை உருவாக்கிக் கொள்கிறது. ஆமா. இத நவீன உளவியல் அப்புறம் நரம்பியல் அறிவியலாளர்கள் இன்னைக்கு மிக தெளிவாக விளக்குகிறார்கள். ஆனா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளலார் இதை எப்படி இவ்வளவு துல்லியமாக, அதுவும் ஒரு தத்துவ பார்வையில் கணித்தார் அப்படிங்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். அதுதான் வள்ளலாரோட அந்த நுண்ணறிவு, அதாவது அந்த ஜீனியஸ் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த விரிவான தேடல்ல வள்ளலார் அருளிய அருள் விளக்க மாலையிலுள்ள 58வது பாடலைத்தான் இன்னைக்கு நாம முழுமையாக உடைத்து பார்க்க போகிறோம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பகுதி இது. ஆமா, ஏன்னா இது ஏதோ ஒரு சாதாரண பக்தி பாடல் அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். மனித அறிவின் கட்டமைப்பு எப்படி செயல்படுகிறது, அதோட எல்லைகள் என்ன, அதை தாண்டி இருக்கும் அந்த பிரபஞ்ச உண்மையை நமது அறிவால் ஏன் எட்டிப்பிடிக்க முடியவில்லை அப்படிங்கறதை பேசும் ஒரு மிக ஆழமான உளவியல் மற்றும் தத்துவ பதிவு இது. கண்டிப்பா. அதாவது பல நேரங்களில் நாம இந்த மாதிரி பழைய இலக்கியங்களை வெறும் பக்தி அப்படிங்கிற ஒரு ஒற்றை கண்ணாடி வழியாகவே பார்த்து பழகிவிட்டோம் இல்லையா? ஆமா, அது ஒரு பெரிய குறைதான். ஆனா நீங்க கொஞ்சம் ஆழமா கவனித்தீர்கள் என்றால் இந்த பாடல் மனித புரிதலின் இயற்பியலையும் சரி உளவியலையும் சரி மிக ஆழமாக தொட்டு செல்கிறது. ஓ, இயற்பியல் அளவுக்கா? ஆமா. நாம பிரபஞ்சத்தை எப்படி பார்க்கிறோம், நமது சிந்தனை எப்படி தகவல்களை சேகரிக்குது, நமது அளவுகோள்களின் உண்மையான திறன் என்ன, இந்த மாதிரி மிகச் சிக்கலான கேள்விகளுக்கு தான் இந்த பாடல் விடை தேடுகிறது. ரொம்ப ஆழமான தேடல் இது. ஆமா. அறிவு அப்படிங்கிறது ஒரு தேடல். ஆனா அந்த தேடலுக்கு நாம பயன்படுத்தும் கருவியான இந்த மனித மூளைக்கே அதுக்கே ஒரு வரம்பு இருக்கிறது அப்படிங்கறத உணரும் இடத்துல தான் உண்மையான அறிதல் தொடங்குகிறது. அப்படியானால் அந்த அறிதலின் தொடக்க புள்ளிய பத்தியே நம்ம முதல்ல பேசுவோம். தாராளமா. இந்த பாடலின் முதல் 2 வரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, நான் அளக்கும் தோறும் அதற்கு உற்றது போல் காட்டி நாட்டிய பின் ஒரு சிறிதும் அளவில் உராதாகி அப்படின்னு வள்ளலார் குறிப்பிடுகிறார். ஆமாம், மிக அற்புதமான வரிகள். அதாவது நான் ஒன்றை அளக்க முற்படும்போது அது என் அறிவுக்கு உட்பட்டது போல தன்னை காட்டிக்கொள்கிறது. ஆனால் அதை அளந்து முடித்துவிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிற மறுகணமே அது என் அளவுகோலுக்கு அப்பாற்பட்டதாக மாறிவிடுகிறது அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட். அது நழுவி போயிடுது. இது எப்படி சாத்தியம்? ஒரு பொருள் நம் அளவுகோலுக்குள் அடங்குவது போல தோன்றி அப்புறம் எப்படி அதிலிருந்து நழுவுகிறது? இதற்கு காரணம் அளக்கப்படும் அந்த பொருளா இல்ல அளக்கும் நமது கருவியா? இங்கேதான் மனித உளவியலின் மிக முக்கியமான ஒரு செயல்பாட்டை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மூளையோட செயல்பாட்டை சொல்றீங்களா? ஆமாம். இப்ப பாத்தீங்கன்னா மூளை எப்போதுமே ஆற்றலை மிச்சப்படுத்த நினைக்கும் ஒரு உறுப்பு. ஓ, எனர்ஜியை சேவ் பண்றதுக்காக. ஆமா. ஒரு மாபெரும் எல்லையற்ற உண்மையையோ அல்லது ஒரு புதிய சிக்கலான தகவலையோ நம்ம மூளை எதிர்கொள்ளும் போது அது முழுமையாக புரிந்து கொள்வது ரொம்ப கடினம். கண்டிப்பா அதுக்கு நிறைய ப்ராசஸிங் பவர் தேவைப்படும். அதனால அது என்ன பண்ணுதுன்னா, ஸ்கீமா அப்படின்னு சொல்லப்படும் தனது முந்தைய அனுபவங்களின் அடிப்படையில் ஒரு சட்டகத்தை உருவாக்குகிறது. அதாவது ஒரு ஃப்ரேம் வாக். ஓ, ஓகே. ஒரு சுருக்கமான கட்டமைப்பு. ஆமா. அந்த சட்டகத்திற்குள் அந்த புதிய உண்மையை பொருத்தி பார்க்கிறது. உண்மை தொடக்கத்தில் நமது தேடருக்கு மதிப்பளித்து நமது அறிவுக்குள் அடங்குவது போல ஒரு தோற்றத்தை கொடுக்கும். அதுதான் வள்ளலார் சொல்லும் அந்த அதற்குற்றது போல் காட்டி அப்படிங்கிற நிலையா? எக்ஸாக்ட்லி, அதுதான். ஆனால் அது அந்த பொருளின் முழுமை அல்ல. நமது புரிதலின் வசதிக்காக நமது மூளை தனக்குத்தானே உருவாக்கி கொண்ட ஒரு சுருக்கப்பட்ட வடிவம் மட்டும்தான் அது. வாவ்! அப்போ ஆக நாம காண்பது உண்மையை அல்ல, நமது மூளை நமக்கு வசதியாக போட்டு கொடுத்த ஒரு வரைபடத்தை மட்டும்தான் அப்படிங்கிறீங்களா? கண்டிப்பா. அது ஒரு மேப் மாதிரி தான், ரியாலிட்டி கிடையாது. இது எனக்கு ஒரு விஷயத்தை நினைவூட்டுகிறது. அதாவது இப்போ ஒரு தொலைநோக்கின் வழியாக நாம இரவு வானத்தை பாக்குறோம்னு வச்சுக்குவோம். சரி. ஒரு குறிப்பிட்ட லென்ஸை பயன்படுத்தி பார்க்கும்பொழுது ஒரு நட்சத்திர கூட்டம் நமக்கு தெரியுது. நாம உடனே என்ன பண்ணுவோம்? இதுதான் பிரபஞ்சத்தின் எல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துருவோம். ஆமா, பொதுவா அப்படித்தான் நினைப்போம்.
ஆனால் நாம பார்ப்பது பிரபஞ்சத்தின் எல்லையை அல்ல, அந்த தொலைநோக்கியில் இருக்கும் லென்ஸின் ஒளியை ஈர்க்கும் திறனின் எல்லையை மட்டுமே. கரெக்ட். அந்த கருவியோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான். கருவியின் திறன் எவ்வளவோ அவ்வளவு தூரம் வரை மட்டுமே அந்த உண்மை தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. அதுபோலதானே நமது அறிவும் செய்யப்படுகிறது. நிச்சயமாக. நமது அறிவும் சரி, சிந்தனையும் சரி, அது ஒரு வகையான தொலைநோக்கி தான். அந்த தொலைநோக்கிக்கென்று ஒரு குவிய தூரம், அதாவது ஒரு ஃபோக்கல் லென்த் இருக்கிறது. ஓ, நம்ம அறிவுக்கு ஒரு ஃபோக்கல் லென்த் இருக்கு. ஆமா. அதை வைத்துக்கொண்டு நாம ஒரு எல்லையற்ற பொருளை பார்க்கும்போது அந்த பொருள் தனது முழு பரிமாணத்தையும் நமக்கு காட்டுவதில்லை. நமது பார்வைக்கு எவ்வளவு பிடிப்படுமோ அதை மட்டுமே அது காட்டுகிறது. அப்போ நாட்டிய பின் ஒரு சிறிதும் அளவில் உராதாகி அப்படின்னு அவர் சொல்வதன் உளவியல் இதுதானா? இதுதான். நீங்க அந்த தொலைநோக்கியின் திறனை அதிகரித்து வேறு ஒரு புதிய லென்ஸை பொருத்தும்போது என்ன ஆகும்? முந்தைய எல்லை உடைந்து பிரபஞ்சம் இன்னும் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும். ஆமா, புதுசா நிறைய நட்சத்திரங்கள் தெரியும். ஆனா அப்போதும் நீங்க முழுமையை பார்த்து விடவில்லை. உங்கள் கருவியின் புதிய எல்லையைத்தான் நீங்க பார்க்கிறீர்கள். உண்மை எப்போதுமே தனது முழுமையை வெளிப்படுத்தாமல் நமது அளவுகோலுக்கேற்ப தன்னை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. ஆஹா, அப்படியானால் நாம எப்போதுமே ஒரு மாயைக்குள் சிக்கி கிடக்கிறோம் என்றுதான் அர்த்தமா? ஒரு வகையில ஆமா. இந்த மாயையை வள்ளலார் அடுத்ததாக எப்படி எதிர்கொள்கிறார் என்பதுதான் இப்போ என் அடுத்த கேள்வி. நமது கருவியின் பிழையை உணர்ந்து கொள்ளாமல் நாம தவறாக செதுக்கிக் கொண்ட அந்த எல்லையை அவர் எப்படி விளக்குகிறார்? அந்த வரிய சொல்லுங்க. அவர் குறிப்பிடுகிறார், தான் அளக்கும் அளவதிலே முடிவெனத் தோற்றி தன்னளவும் கடந்தப்பால் மண்ணுகின்ற பொருளே அப்படின்னு. மிக ஆழமான வரி இது. அதாவது நாம எங்க அளக்கிறோமோ அதுவே அதோட முடிவு என்று நமக்கு தோன்றும். ஆனால் உண்மையில் அந்த எல்லையையும் தாண்டி அது நிலைத்து நிற்கிறது. அதையே மண்ணுகின்ற பொருளே என்கிறார். ஆனால் சொல்லுங்க. ஆனால் இங்கே எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருகிறது. என்ன சந்தேகம்? இப்போ நாம எதை வைத்து அளந்தாலும் அது எல்லையை தாண்டி போய்க்கொண்டே இருக்கிறது அப்படின்னா நமது இந்த தேடலே ஒரு முட்டாள்தனமான ஓட்டமாகி விடாதா? நல்ல கேள்வி. இல்லவே முடியாது என்று வள்ளலார் சொல்றாரா? அப்படியென்றால் மனித குலம் இத்தனை 1000 ஆண்டுகளாக செய்து வரும் இந்த அறிவு தேடல் வீணான ஒன்றா? இல்லவே இல்லை. தேடல் ஒருபோதும் வீணல்ல. மாறாக தேடலின் இயல்பையே நாம தவறாக புரிந்து வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வரிகள் உணர்த்துகின்றன. அதாவது அறிவியலில் ஒரு கோட்பாடு உண்டு. பாரடைம் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை ஒரு அறிவியல் விதிதான் உலகத்தின் இறுதி உண்மை என்று நம்பப்படும். ஆமாம், நியூட்டன் விதிகள் மாதிரி. கரெக்ட். பிறகு புதிய கண்டுபிடிப்புகள் வரும்போது என்னாகும்? அந்த பழைய விதி உடைக்கப்பட்டு புதிய விதி உருவாகும். ஐன்ஸ்டீன் வந்தது மாதிரி. வள்ளலார் இதைத்தான் சொல்கிறார். நீங்க காணும் முடிவு அப்படிங்கிறது ஒரு சுவர் அல்ல, அது ஒரு தொடுவானம். தொடுவானம். இதை சற்று விரிவாக சொல்ல முடியுமா? இப்போ நீங்க ஒரு பரந்த கடற்கரையில நின்னுக்கிட்டு தூரத்துல பாக்குறீங்கன்னு வச்சுப்போம். சரி. கடலும் வானமும் உரசும் அந்த இடம் ஒரு தெளிவான எல்லைக்கோடு போல, ஒரு முடிவு போல உங்களுக்கு தோன்றும். அதுதான் அந்த அளவதிலே முடிவெனத்துற்றி அப்படிங்கிற நிலை. ஓ, பாக்குறதுக்கு அதுதான் எண்டு மாதிரி இருக்கும். ஆமா. ஆனால் நீங்க ஒரு படகை எடுத்துக்கொண்டு அந்த தொடுவானத்தை நோக்கி பயணிக்க தொடங்கினால் என்ன ஆகும்? தொடுவானம் தள்ளி போய்கிட்டே இருக்குமே. எக்ஸாக்ட்லி. நீங்க எவ்வளவு தூரம் பயணிக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் அந்த தொடுவானம் தள்ளி போய்க்கொண்டே இருக்கும். தொடுவானம் அப்படிங்கிறது ஒரு பௌதீக எல்லை அல்ல, அது உங்கள் பார்வையின் எல்லை. வாவ், ரொம்ப அருமையான உதாரணம் இது. அதுபோலதான் அறிவு வளர வளர எல்லையற்ற பொருளின் தன்மையும் விரிவடைந்து கொண்டே செல்கிறது. நாம் காணும் முடிவுகள் அனைத்தும் வெறும் தொடங்கங்கள் மட்டுமே. ஒரு எல்லையை நாம் அடையும் போது அது அடுத்த பெருவெளிக்கான வாசலாக மாறுகிறது. ஆஹா, நமது அகக்கருவியான மூளையும் சிந்தனையும் ஒரு தொடுவானத்தைப் போல தொடர்ந்து நம்மை ஏமாற்றிக் கொண்டே இருக்கின்றன. ஆமாம், ஏமாற்றுகிறது என்பதை விட அது விரிவடைகிறது அப்படின்னு சொல்லலாம். சரி, நமது உள் மனதின் அளவுகோல் இப்போ தோற்று போய்விட்டது. அப்படியென்றால் நமக்கு வெளியே இருக்கும் பிரம்மாண்டமான ஒரு பௌதீகப் பொருளை வைத்து இதை அளக்க முடியுமா அப்படின்னு நாம பார்ப்போம். ஓகே. ஒருவேளை மனிதனுக்குத் தெரிந்த மாபெரும் எல்லையான இந்த வானத்தை வைத்து அளக்க முடியுமா? வள்ளலார் இத அடுத்த தளத்திற்கு எடுத்துச் செல்கிறார். அவர் கேட்கிறார், வான் அளக்க முடியாதே, வான் அனந்தம் கோடி வைத்த பெருவான் அளக்க வசமோ? இது மிக ஆழமான ஒரு பாய்ச்சல் இல்லையா? உண்மைதான். உள் மனதிலிருந்து பௌதீக பிரபஞ்சத்தின் விளிம்பிற்கு ஒரு மாபெரும் பாய்ச்சலை அவர் இங்கு நிகழ்த்துகிறார். நமது கண்களுக்கு தெரியும் இந்த ஒரு வானத்தையே, அதாவது இந்த ஒற்றை பிரபஞ்சத்தையே மனித அறிவால் முழுமையாக அளந்து விட முடியாது. அதுவே இன்னைக்கு வரைக்கும் சாத்தியமாகல. அப்படி இருக்க அளந்தம் கோடி,
அதாவது எண்ணற்ற கோடிக்கணக்கான வானங்களை தன்னுள் அடக்கி வைத்துள்ள அந்த பெருவானத்தை, அந்த எல்லையற்ற பரம்பொருளை எப்படி மனிதனால் அளக்க முடியும் அப்படின்னு ஒரு மாபெரும் கேள்வி அவர் முன்வைக்கிறார். இது நவீன அறிவியலோட எவ்வளவு துல்லியமாக ஒத்து போகிறது பாருங்க. இன்னைக்கு வானியல் அறிவியலாளர்கள் உறுதியாக நம்புவது என்னவென்றால், நாம நமது அதிநவீன தொலைநோக்கிகள் மூலம் காண்பது அப்சர்வபிள் யூனிவர்ஸ், அதாவது காணக்கூடிய பிரம்மஞ்சம் மட்டுமே. ஆமாம், அதுவே ஒரு சின்ன பகுதிதான். இதற்கு வெளியே என்ன இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு இயற்பியல்ல மிக தீவிரமாக விவாதிக்கப்படும் ஒரு கோட்பாடு மல்டிவர்ஸ், அதாவது பல்பிரபஞ்சம். கரெக்ட். கண்களுக்கு தெரியும் இந்த ஒரு பிரபஞ்சமே கணக்கிட முடியாத அளவு விரிந்து கொண்டே செல்கிறது எனும்போது, இதுபோல எண்ணற்ற பிரபஞ்சங்கள் குமிழிகள் போல இருக்கக்கூடும் என்று அறிவியல் கூறுகிறது. ஆமா, பபுள் யூனிவர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பலகுண்ட பிரம்மாண்டங்களை உள்ளடக்கிய பெருவெளியைத்தான் அன்றே அனந்தம் கோடி வைத்த பெருவான் அப்படின்னு வள்ளலார் வரையறுத்திருக்கிறாரு. ஆனா இதற்கு அடுத்த வரியில் அவர் பயன்படுத்தும் ஒரு ஒப்பீடு தான் எனக்கு கொஞ்சம் முரண்பாடாக தோன்றுகிறது. எந்த இடத்தை குறிப்பிடுகிறீர்கள்? அதாவது பிரபஞ்சத்தின் அளவையும் பல கோடி வானங்களையும் பற்றி பேசிக் கொண்டிருந்தவர் திடீரென்று தத்துவ நூல்களையும் வேதங்களையும் உள்ளே கொண்டு வருகிறார். சரி என்று உரைத்து தேன் அளக்கும் மறைகளெல்லாம் போற்ற அப்படின்னு சொல்றாரு. பௌதீக பிரபஞ்சத்தின் அளவீட்டிலிருந்து திடீரென்று ஏன் மொழியால் கட்டமைக்கப்பட்ட நூல்களுக்கு தாவ வேண்டும்? ஓ, அந்த மாற்றம் உங்களை யோசிக்க வைக்குது. ஆமா, அளக்க முடியாத பிரம்மாண்டத்திற்கு வேதங்களை ஏன் ஒரு அளவுகோலாக கொண்டு வர வேண்டும்? மேலும் அதென்ன தேன் அளக்கும் மறைகள், ஏன் வேதங்களை சுட்டிக்காட்ட தேன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும்? மிக நுட்பமான கேள்வி இது. இது பாத்தீங்கன்னா பௌதிக அளவீட்டிலிருந்து அறிவுசார் அளவீட்டிற்கு மாறுகின்ற ஒரு புள்ளி. அறிவுசார் அளவீடுனா மனிதன் இந்த உலகத்தை அளக்க 2 கருவிகளை பயன்படுத்துகிறான். ஒன்று அவனது பௌதீக கருவிகள், அதாவது கண்கள், தொலைநோக்கிகள் மாதிரி. சரி. மற்றொன்று அவனது மொழி மற்றும் தத்துவம். உலகத்தின் எந்த கருவியாலும் அந்த பரம்பொருளை அளக்க முடியவில்லை அப்படிங்கிறத உணர்ந்த பின் மனிதன் தனது உச்சக்கட்ட அறிவுசார் கட்டமைப்பான மொழி மற்றும் தத்துவத்தின் உதவியை நாடுகிறான். ஓ, பிசிக்கல் டூல்ஸ் ஃபெயில் ஆன உடனே இன்டெலெக்சுவல் டூல்ஸ்க்கு போறோம். ஆமாம். வேதங்கள் என்பவை மனித குலத்தின் மிக உயர்ந்த சிக்கலான தத்துவங்களை கட்டமைத்து வைத்திருக்கும் நூல்கள். அவற்றை ஏன் அவர் தேன் என்று சொல்கிறார்? அதுவும் ஒரு நல்ல கேள்விதான். ஏன் அப்படி சொல்றாரு? தேன் என்பது பாத்தீங்கன்னா பல 100 மலர்களிலிருந்து சேகரிக்கப்பட்டு, வடிக்கப்பட்டு, பாதுகாக்கப்பட்ட ஒரு சாராம்சம். அதுபோலவே வேதங்களும் பல ஞானிகளின் ஆயிரக்கணக்கான வருடச் சிந்தனைகளிலிருந்து சேகரிக்கப்பட்ட இனிமையான ஆழமான அறிவின் சாரம். ஆஹா, மொழியின் உச்சக்கட்ட வடிவம் அது அப்படிங்கிறீங்க. சரியாகச் சொன்னீர்கள். ஆனால் வள்ளலார் இங்கு உணர்த்தும் செய்தி அதுவல்ல. பின்ன என்ன சொல்ல வராரு? அப்படிப்பட்ட மனித சிந்தனையின் உச்சக்கட்டமான இனிமையான அறிவை கொண்ட வேதங்களாலேயே அந்த எல்லையற்ற பரம்பொருளை அளக்க முடியவில்லை என்பதுதான் இங்கு பதிவு செய்யப்படுகிறது. ஓ, வேதங்களே தோத்து போயிடுச்சுன்னு சொல்றாரா? ஆமாம். மொழியால், வார்த்தைகளால், எந்த ஒரு தத்துவ கட்டமைப்பாலும் அந்த எல்லையற்ற உண்மையை பிடித்து ஒரு எல்லைக்குள் அடைக்க முடியாது. தங்களின் இயலாமையை உணர்ந்து அளப்பதை கைவிட்டுவிட்டு அவை வியந்து போற்ற மட்டுமே செய்கின்றன. வியந்து போற்றுகின்றன. ஓகே. மனித சிந்தனையின் உச்சமே அங்கு தோற்றுப்போய் வெறும் போற்றுதலாக மாறிவிடுகிறது அப்படிங்கிறத நிறுவவே அவர் இந்த ஒப்பீட்டை கொண்டு வருகிறார். இது மொழியின் எல்லையையும் சுட்டி காட்டுகிறது. எவ்வளவு பெரிய தத்துவமாக இருந்தாலும் அது மனிதனால் உருவாக்கப்பட்ட வார்த்தைகளுக்குள்ளதான் இயங்க வேண்டும், இல்லையா? ஆமா, மொழின்னு ஒன்னு இருந்தா அதுக்குள்ளதானே சுருக்கணும். வார்த்தைகளுக்கு ஒரு எல்லை உண்டு. எனவே அதனால் எல்லையற்ற ஒன்றை வரையறுக்க முடியாது. சரி, பிரபஞ்சம் தோற்றுப் போய்விட்டது. மனித சிந்தனையின் உச்சமான வேதங்களும் தோற்றுப் போய்விட்டன. அறிவால் அளக்கவே முடியாது என்பதை முழுசா உணர்ந்த பிறகு சாதாரண மனிதனான வள்ளலார் அந்த பேரறிவை எப்படி எதிர்கொள்கிறார்? அங்கதான் இந்த பாடலோட ட்விஸ்ட் இருக்கு. இதுவே இந்த பாடலின் முத்தாய்ப்பான இறுதிப் பகுதி. அவர் பாடுகிறார், மணிமன்றில் திகழு நடத்தரசே என் சிறுமொழி ஏற்றருளே. ஆனா இங்குதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம் வருகிறது. என்ன குழப்பம் அது? முதல் வரியில் தொடங்கி இதுவரை அவர் பேசி வந்த அளவுகோல்களை பாருங்கள். முதலில் மனித மூளை, பிறகு எல்லையற்ற தொடுவானம், அதன் பின் பல கோடிக்கணக்கான பிரபஞ்சங்களை உள்ளடக்கிய பெருவழி, அதைத் தொடர்ந்து மனித சிந்தனையின் உச்சமான வேதங்கள். ஆமா, எல்லாம் பிரம்மாண்டமான விஷயங்கள்.
இவ்வளவு பிரம்மாண்டமாக ஒரு மல்டிவர்ஸ் லெவல்ல பேசிக் கொண்டிருந்தவர் திடீரென்று ஒரு சபையில், அதாவது மணிமன்றல நடனமாடும் நடராஜரை குறிப்பிட்டு தன்னிடம் இருப்பது வெறும் சிறுமொழி அப்படின்னு மிகவும் சாதாரணமாக தன்னை சுருக்கிக் கொண்டு முடிக்கிறார். ம் இவ்வளவு பெரிய தத்துவத்தை பேசிவிட்டு திடீரென்று ஏன் இந்த வீழ்ச்சி? ஏன் தன்னை இப்படி மிகச் சிறியவனாக காட்டிக்கொள்ள வேண்டும்? இத நீங்க ஒரு வீழ்ச்சி என்று சொல்லக்கூடாது. இது வீழ்ச்சி அல்ல, இதுவே அறிவின் உச்சக்கட்ட பரிணாமம். அறிவின் பரிணாமமா? எனக்கு புரியலையே. இதை நாம உளவியல் ரீதியாக அணுக வேண்டும். ஒரு மனிதன் எப்போது தன்னை எல்லாமும் தெரிந்தவனாக, ரொம்ப பெரிய அறிவாளியாக காட்டிக்கொள்கிறான்? தெரியலையே. எப்ப காட்டுவான்? அவனுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கும்போது மட்டுமே. டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு உளவியல் கோட்பாடு இருக்கிறது. ஓ, டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட். ஆமாம், அதாவது குறைவான அறிவு இருப்பவர்கள் தங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு அதீத நம்பிக்கையோடு இருப்பார்கள். ஆனால் உண்மையாகவே அறிவின் ஆழத்திற்குச் செல்பவர்கள் தங்களுக்கு தெரியாதது இன்னும் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது அப்படிங்கறத உணர்ந்து அடக்கமாவார்கள். அப்போ வள்ளலார் இங்கு அடைவது அந்த அடக்கத்தை தானா? கண்டிப்பா. ஆக அந்த பிரம்மாண்டத்தை உணர்ந்ததன் விளைவுதான் இந்த சுருக்கமா? ஆமா, அளக்க முடியாத பிரம்மாண்டத்தின் முன் நிற்கும்போது மனிதன் தன் வரம்பை, தன் சிறுமையை முழுமையாக உணர்கிறான். வேதங்களே அளக்க முடியாமல் திகைத்து நின்று போற்ற மட்டும்தான் செய்கின்றன எனும்போது, எனது இந்த சில வார்த்தைகள் ஒரு சிறுமொழிதானே தவிர வேறென்ன அப்படிங்கிற அந்த தெளிவு பிறக்கிறது. ஓ, ரொம்ப ஆழமான ஒரு ரியலைசேஷன் இது. தத்துவ தேடலிலிருந்து பக்திக்கும் தன்முனைப்பற்ற முழுமையான சரணாகதிக்கும் மனிதன் மாறுவதையே இந்த இறுதி வரிகள் காட்டுகின்றன. அகந்தை அழியும் இடத்தில்தான் உண்மையான அறிதல் நிகழ்கிறது. உண்மைதான். ஒருவன் எனக்கு தெரியாது, என் அறிவு சிறியது அப்படின்னு ஒப்புக்கொள்ளும் அந்த வினாடியில தான் அவன் அந்த பரம்பொருளை நோக்கி தன்னை முழுசா திறந்து கொள்கிறான். அதத்தான் வள்ளலார் சிறுமொழி ஏற்றொருளே அப்படின்னு மிக நுட்பமாக செய்கிறார். வாவ்! அறிவின் உச்சம், அகந்தையின் அழிவு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இன்னைக்கு நாம விவாதித்த இந்த பாடல் உண்மையிலேயே மனித சிந்தனைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலையும் அதே சமயம் ஆழ்ந்த ஒரு தெளிவையும் கொடுத்திருக்கிறது. நிச்சயமா. நாம எதையாவது முழுமையாக தெரிந்து கொண்டு விட்டோம் அப்படிங்கிற மாயை மூளையில எப்படி உருவாகிறது, நாம காணும் முடிவுகள் எப்படி வெறும் தொடுவானமாக மாறி விலகி செல்கின்றன, அப்புறம் பௌதிக எல்லையான பல கோடி பிரபஞ்சங்களும் சரி, அறிவு எல்லையான வேதங்களும் சரி எப்படி அந்த முழுமையின் முன் தோற்று போகின்றன அப்படிங்கறத பார்த்தோம். ஆமா. எல்லாவற்றுக்கும் மேலாக அளக்க முடியாத அந்த பிரம்மாண்டத்தின் முன் நாம எத்தகைய பணிவை கொள்ள வேண்டும் அப்படிங்கறத மிக தெளிவாக இன்று நாம புரிந்து கொண்டோம். இப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ஆமா, இது நம்ம நேயர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பாடலை வெறும் ஒரு ஏட்டறிவாக மட்டும் விட்டுவிடாதீர்கள். இதை உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு தளத்திலும் நீங்க பொருத்தி பார்க்கலாம். நீங்கள் தகவல் தொழில்நுட்பத் துறையில் இருக்கலாம், மருத்துவத் துறையில் இருக்கலாம், அல்லது கலைத்துறையில் நிபுணராக கூட இருக்கலாம். எந்த துறையா இருந்தாலும் சரி. எனக்கு இந்த துறையிலெல்லாம் தெரிந்துவிட்டது அப்படின்னு நீங்கள் எந்த கணத்தில் நினைக்கிறீர்களோ அந்த நிமிடமே உங்கள் வளர்ச்சி நின்றுவிட்டது என்று அர்த்தம். அது ஒரு மாயைன்னு சொல்றீங்க. ஆமாம், ஏனென்றால் நீங்கள் எல்லையை தொடவில்லை. உங்கள் அறிவின் மாயைக்குள் நீங்க சிக்கிக் கொண்டீர்கள். உண்மையான அறிவு விரிவடையும் போது அது உங்களை எப்பொழுதும் பணிவாக்க வேண்டும். அதுதான் இந்த பாடல் நமக்கு கற்றுத்தரும் ஆகப்பெரிய தத்துவம். மிக நேர்த்தியான ஆழமான பதிவு. இந்த தேடல் நம்மை ஒருவிதமான அமைதிக்கும் அதே சமயம் ஆச்சரியத்திற்கும் இட்டுச் சென்றிருக்கிறது. இந்த பயணத்தை நம்ம முடிப்பதற்கு முன் உங்களை சிந்திக்க தூண்டும் ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். சொல்லுங்க. நாம ஆரம்பத்துல அந்த தொடுவானத்தை பற்றி பேசணும் இல்லையா? இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அதன் அறிவும் நம்மால் அளக்கவே முடியாத ஒரு பெரும் புதிராக இருந்தால், ஒருவேளை மனித வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் அந்த எல்லையை கண்டுபிடிப்பதில்லையோ? கொஞ்சம் சிந்தியுங்கள். ஒருவேளை நம்மால் அனைத்தையும் அளந்து முடித்துவிட முடியும் அப்படின்னா, நாளை நாம் தேடுவதற்கு இந்த உலகத்தில் வேறு என்ன மிச்சம் இருக்கும்? எதுவுமே இருக்காது. உண்மைதான், எல்லாம் முடிஞ்சிடும். அப்போ நம் கையில் இருக்கும் அளவுகோல் ஒருபோதும் முழு உண்மையையும் போதிய அளவு அளக்காது என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டே, முடிவே இல்லாத அந்த பிரம்மாண்டத்தின் சுவாரஸ்யத்தை, அந்த தேடலின் அழகை எந்தவித அகந்தையுமின்றி ஒவ்வொரு நாளும் அனுபவிப்பதுதானோ மனித வாழ்வின் உண்மையான நோக்கம். மிக அருமையான ஒரு சிந்தனை இது.
ஒரு அளக்க முடியாத பிரம்மாண்டத்தின் முன் நமது சிறுமொழிகளோடு நிற்பதே ஒரு பேரானந்தம் என்பதை உணர்த்திய இந்த சிந்தனையோட இன்றைய இந்த விரிவான தேடலை நாங்கள் நிறைவு செய்கிறோம். உங்கள் தேடல் அகந்தையற்று முடிவற்று தொடரட்டும். உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம்.